காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கிட்டங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை 10 வருடங்களில் 3 மடங்காகிறதெனில் 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகும் கேட்குறாங்க. A certain amount increases to 3 times initial value after 10 years compounding interest. How many years will take it for grow 27 times its original amount? கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இங்க என்னங்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லல. ஸோ ஜஸ்ட் நம்ம 1 ரூபான்னு எடுத்துக்கலாம். இந்த 1 ரூபா 3 மடங்கு ஆகுது. அப்ப எவ்வளவு ஆகும்? 3 ரூபாய் ஆகும். அதாவது ஒரு தொகை 3 மடங்கு ஆகுது. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல. எத்தனை வருஷத்துல? 10 வருஷத்துல. நெக்ஸ்ட், எப்பவுமே கூட்டுவட்டி பொறுத்த வரைக்கும் மடங்கு, இப்போ 3 மடங்குனா அடுத்தது 3 மடங்கு ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரி, இந்த 3 மடங்குனா 3 × 3 9. அடுத்தது இந்த 9 3 மடங்கு ஆச்சுன்னா 9 × 3 27. அடுத்தது இந்த 27 3 மடங்கு ஆச்சுன்னா அடுத்தது என்ன வரும்? 81 வரும். அடுத்தது என்ன வரும்? 81 வரும். ஸோ கூட்டுவட்டி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எத்தனை வருஷம் எடுத்துச்சோ, இப்போ இங்கே ஒரு ரூபா 3 ரூபாயாவை 10 வருஷம் எடுத்துச்சு. அதே மாதிரி தான் அடுத்தடுத்த மடங்கும் அதே வருஷம் தான் எடுத்துக்கும். ஸோ இங்கேயும் 10 வருஷம், இங்கேயும் 10 வருஷம். ஸோ அப்போ ஒரு தொகை 27 மடங்காக எத்தனை வருஷம்? 10 + 10 + 10 மொத்தம் 3 10 30 வருஷம். சரிங்களா? 30 வருஷம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.